ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த முதலீட்டுக்கான பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோனா என்ன? ட்விட்டரில் போயிட்டு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டேன். 10 பங்குகள், எல்லாருமே அறிந்த பங்குகள் தான். ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் முக்கியமான தொழில்களில் இருக்கக்கூடிய பங்குகள், அடுத்த சில ஆண்டுகளுக்கு வளர்ச்சியை தர வேண்டிய பங்குகள். இந்த வளர்ச்சி இல்லைன்னா நம்ம முன்னேற மாட்டோம். அதே சமயத்தில் மதிப்பீட்டு அளவில் குறைவாக உள்ள பங்குகள், அதே சந்தர்ப்பத்தில் நல்ல லாப வளர்ச்சியை தரக்கூடிய பங்குகள். ஸோ இதெல்லாம் இணைந்த ஒரு குவியலாக ஒரு போர்ட்ஃபோலியோவை நான் எழுதினேன். இதை ட்விட்டரில் போட்டுட்டு அதுக்கு போரிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கையும் கொடுத்தேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த 10 ஸ்டாக்ஸை போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவாக சொல்கிறேன். இதை நான் ஈக்குவல் வெயிட் ஆக வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி எழுதிட்டு தமிழில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டவுடனே கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டார், சார் ஈக்குவல் வெயிட்னா என்ன? சரி, அந்த நண்பருக்காக தான் இந்த வீடியோ. அந்த நண்பர் மட்டும் இல்லை, இதை புரிஞ்சுக்க விரும்புகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ. பொதுவாக எல்லாருக்கும் என்ன ஆர்வம்னா என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிறதுல தான் அதிகமாக இருக்கும். பங்கின் பெயரை தெரிந்து கொள்வதெல்லாம் நமக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிப்பது என்பது போர்ட்ஃபோலியோ உருவாக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கில். நிறைய பேர் டைட்டன் வச்சுருப்பாங்க, ஒரு ஷேர் வச்சுருப்பாங்க. ஆனால் விழுந்த ஷேரில் நிறைய ஷேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஏறுற ஷேரில் குறைவான பங்குகளும் இறங்குற ஷேரில் அதிகமான பங்குகளும் வச்சுருப்பாங்க. இப்போ நிஃப்டியிலேயே பங்கு வாங்கணும்னா கூட எந்த பங்கை வாங்குறதுங்கிற அந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோவில் எந்த பங்குக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த பங்குக்கு குறைவான வெயிட்டேஜ் கொடுக்கணுன்ற அந்த கன்ஃபியூஷன் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் எப்போதும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த குழப்பம் இல்லாமல் எப்படி முதலீடு செய்வது, இந்த குழப்பம் தவிர்த்து அதை கடந்து எப்படி முதலீடு செய்வது, அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நான் இந்த போர்ட்ஃபோலியோவை உருவாக்கும் போது இந்த குழப்பமே வேண்டாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வந்தேன். அப்போ குழப்பம் வேணாம் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னா 10 ஷேர்லேயும் 10,000 ரூபா போடணும். அதுதான் ஈக்குவல் வெயிட். எந்த ஷேருக்கும் அதிக ஒதுக்கீடு கிடையாது. அதே ஒதுக்கீடை செய்வது தான் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ. இப்போ என்னுடைய போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்கு வருவோம். நம்ம 50 பங்கு 100 பங்கெல்லாம் வச்சுக்கல, வெறும் 10 பங்கு வச்சுக்கிறோம். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோனுடைய தன்மை என்ன? இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, இதில் அதிக பங்குகள் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு தன்மை. நான் வேணும்னு தான் இந்த போர்ட்ஃபோலியோ இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோனுடைய நோக்கமே ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதில் என்ன நெளிவு சுழிவு இருக்குது, அதில் என்ன நிறை குறைகள் இருக்குன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான். இந்த போர்ட்ஃபோலியோடைய நோக்கம் நான் தான் கெட்டிக்காரன், எனக்கு தான் போர்ட்ஃபோலியோ பண்ண தெரியுன்றது இல்லை. இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் என்ன விளைவுகள் வரும்ன்றதை லைவாக எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ஸ்டாக் ஈக்குவல் வெயிட், 10 ஸ்டாக் மட்டுமே இருக்கிறதுனால இது கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் 10% வெயிட்டேஜ் இருக்குது, அது ரொம்ப ஹை. அப்போது 10% வெயிட்டேஜ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணோன்னா நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? நல்ல கன்விக்ஷனோடு நல்ல தேர்வுகள் உள்ள பங்குகளை தான் இதுக்குள்ளேயே கொண்டு வரணும். ஸோ சுமாரான பங்குகள்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்கும் போது இருக்கக்கூடிய சில படிப்பினைகள். இதே என்கிட்ட 100 ஸ்டாக் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் வரும், கான்சன்ட்ரேஷனே இருக்காது,
ஓவர் டைவர்சிஃபைடாக இருக்கும், ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும், ரிட்டர்ன் அதுக்கு ஏற்றது தான் கிடைக்கும். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட்டட் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு அலோகேஷன் ஸ்டாக்குக்கு போர்ட்ஃபோலியோவில் டெஃபினட்டாக அதுக்கு ஏற்ற ரிஸ்க்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவல் வெயிட்டட் போர்ட்ஃபோலியோ பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் ஃபேக்டர்ஸ். நான் கொடுத்த போரிங் ஸ்டாக் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ நான் சொன்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவோட மிக அதிகமான ரிஸ்க் உள்ள ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறத இந்த இடத்துல நானே சொல்கிறேன். ஆனால் ஒரு அதிகமான ரிஸ்க் உள்ள போர்ட்ஃபோலியோவை உருவாக்கும் போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது, நாம் அதை எப்படி ஏற்றுக்கிறோம், அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த புரிதலை உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ எல்லாருமே இந்த ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிருப்பீங்க. போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஈக்குவல் வெயிட் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு போரிங் ஸ்டாக் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோ கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து மற்ற போரிங் ஸ்டாக் வீடியோஸையும் நீங்கள் பார்த்து கம்பெனிஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய முதலீட்டு முடிவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த போரிங் ஸ்டாக்ஸ் பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.